துர்காதேவியால் கொல்லப்பட்ட மகிஷாசுரனின் சகோதரியே மகிஷி. மகிஷாசுரன் அழிந்ததால் பிரம்மாவிடம் கடுந்தவம் செய்த மகிஷி, சிவன் மற்றும் விஷ்ணுவின் சக்தியால் பிறக்கும் மகனைத் தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரம் பெற்றாள். இந்த வரத்தின் அதிகாரத்தால் மகிஷி தேவர்களை பயங்கரமாக துன்புறுத்தினாள். தேவர்கள் இந்திரன் தலைமையில் வைகுண்டம் சென்று விஷ்ணுவையும் கைலாயம் சென்று சிவனையும் சரணடைந்தனர். பார்க்கடலை கடைந்தபோது அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை காப்பாற்ற விஷ்ணு எடுத்த அழகிய வடிவமே மோகினி. மகிஷியை அழிக்க சிவன் விஷ்ணுவின் மோகினி வடிவத்துடன் இணைந்தார். இந்த சேர்க்கையினால் பிறந்தவரே ஐயப்பன், அதாவது ஹரிஹரசுதன், ஹரியும் ஹரனும் இணைந்த மகன். பூவுலகில் தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்த ஐயப்பன் பந்தள மகாராஜாவின் வேட்டையின் போது பம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணிமாலை சகிதமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரே மணிகண்டன் என அரண்மனையில் ராஜகுமாரனாக வளர்க்கப்பட்டார். மணிகண்டன் வளர்ந்து வரும்போது தனது சொந்த மகனை அடுத்த அரசனாக்க விரும்பிய மந்திரி ராணியின் மனதை கலைத்தான். மந்திரி கொடுத்த ஆலோசனைப்படி ராணி தனக்கு தலைவலி என பொய் சொல்லி புலிகளின் பாலை கொண்டு வந்தால் மட்டுமே என் தலைவலி தீரும் என்று கூறினாள். இது மணிகண்டனை எப்படியாவது வனத்திற்கு அனுப்பும் சூழ்ச்சியாகும். தாயின் நோய் தீர்க்க புலிப்பால் கொண்டுவர மணிகண்டன் வனத்திற்குச் சென்றார். வனத்தில் மகிஷி ஒரு எருமை வடிவில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தாள். மணிகண்டன் அவளை தேடிச் சென்று அவளுடன் போர் தொடுத்தார். இந்த போரில் மணிகண்டன் அவளை கொன்று அழித்தார். மகிஷி அழிக்கப்பட்டதும் சாப விமோசனம் அடைந்து அழகிய தேவதையாக மாறி மணிகண்டன் பாதம் பணிந்து அவரையே மணக்க விரும்பினாள். ஆனால் மணிகண்டன் தான் நித்திய பிரம்மச்சாரி என்று கூறி அவளது கோரிக்கையை நிராகரித்தார். இருப்பினும் சபரிமலைக்கு வரும் பக்தர்களில் முதலாக கன்னிசாமியாக வரும் பக்தர் யாத்திரை மேற்கொள்ளாத ஆண்டு அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்ததாக கதையுண்டு. இன்றும் அவ்வாறு நிகழாததால் அவர் மாளிகைப்புறத்து அம்மன் என அருகில் அருள்பாலிக்கிறார். மகிஷியை வதம் செய்த பிறகு தேவர்களின் தலைவனான இந்திரனே புலியாக மாறி புலிப்பாலுடன் மணிகண்டனை பந்தளத்திற்கு திரும்ப அழைத்து வந்தார். புலியின் மீது அமர்ந்து வந்த மணிகண்டனைக் கண்ட ராணியும் மந்திரியும் பயந்தனர். மந்திரியின் சூழ்ச்சியும் ராணியின் நாடகமும் வெளிப்பட்டது. அனைவரும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர். மணிகண்டன்தான், ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தனது அவதாரம் பூர்த்தியடைந்து விட்டது எனக் கூறி தான் ஒரு சிலையை எங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று மன்னனிடம் கேட்டார். மணிகண்டன் ஒரு அம்பை எய்ய அது விழுந்த இடமே சபரிமலை. அங்கு 18 படிகள் கொண்ட கோவில் எழுப்பச் சொன்னார். கோவிலில் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு மணிகண்டன் ஒரு ஜோதி வடிவில் விண்ணில் மறைந்து சிவபெருமானுடன் ஐக்கியமானார். இந்த காரணத்தினால்தான் சபரிமலை யாத்திரை உடல் மற்றும் மன தூய்மையுடன் கடுமையான விரதத்துடன் கொண்டாடப்படுகிறது.